ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோட் எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. காலைல செகண்ட் ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் அனிதா தான் தேவையில்லாம ரியோ நேம் சொன்னதா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் கிளியரா தெரிஞ்சிருக்கும் யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான்ட்டு. ரியோ தான் ஃபர்ஸ்ட் அனிதா நேம சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ரியோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பேர் முன்னாடியும் அனிதா தான் நிக் நேம் வச்சதா அனிதா மேல ஃபுல் பிளேம் தூக்கி போட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அனிதா டென்ஷன் ஆகி நான் மட்டும் நேம் வைக்கல, எல்லா பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் வச்சாங்க. அண்ட் முக்கியமா நிசாவும் தான் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிசாக்கு சிவானிக்கு ரம்யாக்கு பேர் வச்சது பிரச்சனை இல்லை, பட் அர்ச்சனாக்கு பாசி ரோபோ அண்ட் ரமேஷ்க்கு பேர் வச்சது அண்ட் சோமுக்கு பேர் வச்சதுதான் பிரச்சனை. ஸோ அந்த நேம் நான் வைக்கலன்றதுல நிசா அவங்களோட பாயிண்ட் குறிக்கோளா இருந்தாங்க. சோ நிசாக்கு அந்த இடத்துலயும் அர்ச்சனா அண்ட் ரமேஷ்க்கு நான் அகைன்ஸ்டா பேர் வைக்கலன்றது அவங்களோட பாயிண்ட். சோ அனிதா மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க கரெக்டான பாயிண்ட் தான் பேசினாங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா தைரியமா எல்லா பாயிண்ட்டும் சொன்னாங்க. சோ ரியோட்ட எப்படி பேசினா கரெக்டா இருக்குமோ அதே மாதிரி அனிதா பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொன்னதும் அண்ட் அர்ச்சனாவா பாசி ரோபோன்னு சொன்னதும் தான். சோ இதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா அர்ச்சனா தான் இருக்காங்க. பட் அவங்க அந்த பாயிண்ட் சொல்லாம சுத்தி இருக்கவங்கள வச்சு பேச விடுறாங்க. கடைசியில எல்லா பேரும் சேர்ந்து அனிதாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க.